ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவுலேஷன் சரியாக முடிஞ்சு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அதாவது கரு வந்துட்டு கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா வந்துட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பீரியட்ஸ் நீங்கள் ஆகி முடித்து 13th 14th 15th இந்த டேஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் டேட்டாக இருக்கும். அதாவது 13 14 15 16 இந்த 4 டேஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஓவுலேஷன் டேட்டாக இருக்கும். இந்த ஓவுலேஷன் டேஸ்க்கு முன்னாடியும் சரி, ஓவுலேஷன் டேஸ்க்கு அப்புறமும் சரி, நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பேபி வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகும். அதாவது கரு வந்துட்டு பதிஞ்சிரும் கர்ப்பப்பையில். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கரு எக்கும் ஸ்பெர்மும் வந்துட்டு மீட் ஆயிரும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரு வந்து பதியாது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிரும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில காரணங்களால் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆகுது. எதையெல்லாம் ஃபாலோ பண்ணால் அப்படி ஆகாமல், பீரியட்ஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து பேபி வந்துட்டு பையில் பதியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது நேச்சுரலாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் மூலயமா IUI IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலயமா ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆஃப்டர் ஓவுலேஷன் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பேபி கரு தங்க வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு பேலன்ஸ்டு டயட் மாதிரி, அதாவது உங்களோட அன்றாட உணவு முறைகளில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்துட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கணும். ஹெல்த்தி டயட்னால் வந்துட்டு நம்ம உணவு முறையிலேயே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கணும். நிறைய ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் இருக்க உணவுகள் வந்துட்டு எடுத்துக்கணும். நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபோலிக் ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற உணவுகளாக வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும். ஆசிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேபி தங்குறதுக்கு. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னாவே வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்லேயே வந்துட்டு அதிகமாக இருக்குது. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லேயே வந்துட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, எக்கு, சிக்கனு, டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க்கு, கேர்டு, பால், தயிர் இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நட்ஸ் வகைகளையும் இருக்குது. அப்புறம் பயிறு வகைகள், தானியங்கள் இதிலெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. சுண்டல், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு இதிலெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அடுத்து ஃபோலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபி க்ரீன்ஸ், அதாவது கீரை வகைகள்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்புறம் பீன்ஸ் வகைகளில் இருக்குது. அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், அப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய் இது மாதிரி புளிப்பு சார்ந்த உணவுகள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு எக்ஸில் இருக்குது ஃபோலிக் ஆசிடு. அவகேடோவில் வந்துட்டு இல்லாத சத்துக்களே இல்லை, அவ்வளோ சத்துக்கள் வந்துட்டு அவகேடோவில் இருக்குது. அப்புறம் மேங்கோஸ், பனானாஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய், அப்புறம் கொடைமிளகாய் இதிலெல்லாம் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு நிறையா இருக்குது. அப்புறம் விட்டமின்ஸ் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு, நான்வெஜ்ஜில் வந்துட்டு லிவர், அதாவது ஈரல் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸில் இருக்குது. பப்பாயா, மேங்கோ, நிலக்கடலை இதிலெல்லாம் வந்துட்டு விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. மில்க்லேயும் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ, அது அப்ளை சொன்ன மாதிரி அவகேடோ வந்துட்டு எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. அவகேடோங்கிறது ஒரு ஃப்ரூட்டு, பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு சீட்ஸ்லேயும் இருக்குது. பம்கின் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு, வால்நட்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அப்புறம் மீன் வகைகளில் வந்துட்டு
சால்மன், அப்புறம் வந்துட்டு அயில மீன், அப்புறம் வந்துட்டு டியூனா ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, கனவான்னு சொல்லுவாங்கள்ல அது, அதிலலாம் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. மாதிரி வந்துட்டு உங்களோட அன்றாட உணவு முறைகளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா வந்துட்டு பேபி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளான்டேஷன் ஆகிரும். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. இதை வச்சுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் சேர்த்திக்கிட்டா போதும். கொஞ்சமாக கீரை, வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்துட்டு பயிர் வகைகள், நட்ஸு, நான்வெஜ்ஜு, எக்கு, மில்க்கு, தயிர், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அன்றாட உணவு முறைகளில் சேர்த்திக்கிட்டா போதும். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பிஃபோர் ஓவுலேஷன், அதாவது ஓவுலேஷனுக்கு முன்னாடியும் சரி ஓவுலேஷனுக்கு அப்புறமும் சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பேபி வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் ஆக வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி டயட், பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக பேபி ஃபார்ம் ஆகி பீரியட்ஸ் ஆகாமல் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். உங்களுடைய எண்டோமெட்ரியமும் சரி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு எண்டோமெட்ரியம் வந்துட்டு அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எண்டோமெட்ரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்ப்பப்பையில் இருக்க இன்னர் லேயரை தான் வந்துட்டு எண்டோமெட்ரியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த எண்டோமெட்ரியம் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் பீரியட்ஸ் ஆகும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியம் திக்காகுது, அதாவது தடிமானமாக ஆகுது. வந்துட்டு உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷனுக்கு, அதாவது கருத்தரித்தலுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருத்தரித்தல் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியமானது வந்துட்டு உங்களுக்கு ஷெட் ஆகி பீரியட்ஸாக வந்துடும். இந்த எண்டோமெட்ரியம் தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸாக வருது மாதம். சப்போஸ் உங்களுக்கு கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கருவை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாக பாதுகாக்கிறதுக்கு இந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எண்டோமெட்ரியம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த உணவு முறைகள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட எண்டோமெட்ரியம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். ரெகுலராக பீரியட்ஸ் வரத்துக்கும் ஸ்டார்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான டயட்டை வந்துட்டு சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா, ஏதாவது வந்துட்டு நார்மலாக லைட்டான ஹெவியான எக்ஸசைஸ் இல்லாமல் லைட்டான எக்ஸசைஸாக வந்துட்டு பண்ணுங்கள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிக்வெட் ஸ்லீப், அதாவது தூக்கம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். தூங்காமையும் இருக்கக்கூடாது. தூக்கம் வந்துட்டு சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஜுகேட் யுவர் செல்ஃப், அதாவது நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை ப்ரெக்னென்சி பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரெக்னென்சி ஆகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சிம்டம்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும், ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி ப்ரெக்னென்சி பற்றின விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஆகவே கூடாது, மன உளைச்சல் ஆகவே கூடாது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு உங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகாது, சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அதனால் ஜாலியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் எப்போயுமே. பேபி இல்லையே அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க எங்கே சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்கவே கூடாது. மெயினான முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். உளைச்சல் ஆகவே கூடாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளோட பேபி, நம்மளோட லைஃப் தான் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம். அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்துட்டு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். பாடி ஹீட் வந்துட்டு இருந்தால் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அதாவது கரு பதிகிறதுல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும். பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் 2 days ஒன்ஸ் வந்துட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வந்துட்டு ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது. அப்புறம் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு நிறைய குடிக்கணும். அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் பழைய சாதத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு பாடி ஹீட்டை போக்குறதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. அதனால் பழைய சாதமும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. காஃபியை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதிகமாக குடிக்காதீங்க. காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் 1 டம்ளர் அது மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மில்க் வந்துட்டு எடுத்துக்கலாம், பால் வந்து சேர்த்திக்கலாம். காஃபி வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹெவி டயட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது, ஹெல்த்தியானதை வந்துட்டு சாப்பிட்ணும். அடுத்து வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது, நார்மலாக லைட்டான எக்ஸசைஸாக வந்துட்டு பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு தூக்குற விஷயங்கள், ஏதாவது வெயிட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு தூக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆஃப்டர் ஓவுலேஷன் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஓவுலேஷன் உங்களோட ஹஸ்பண்டோடு சேர்றதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன், அப்புறம் ஏதாவது பாடி வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும், ஃபோர்ஸாக இதாகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓவுலேஷன் முடிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவுலேஷனுக்கு பீரியட்ஸுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி, இப்போ பீரியட்ஸ் டேட்டு உங்களுக்கு 30 அப்படின்னா வந்துட்டு 20 டேஸ் வரையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 10 டேஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லாங் ட்ராவல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு உடம்பு வந்துட்டு டயர்ட் ஆகும், பாடி வந்துட்டு ஹீட் ஆகும். இதனால் வந்துட்டு நீங்கள் லாங் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, உளைச்சல் ஆகக்கூடாது. எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு லைட்டான எக்ஸசைஸாக பண்ணுங்கள், வெயிட்டு தூக்காதீங்க. அப்புறம் ஆஃப்டர் ஓவுலேஷன் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும், பேபி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.